ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷ் எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற இந்தியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த இடத்து பேர் லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இது தேக்கன் கூட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த லிட்டில் இந்தியான்னு சொல்றதை விட லிட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க தமிழ் ஆதிக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்கு. அண்ட் தென் தமிழ் மக்களும் அவ்வளோ அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் தமிழ் கடை, தமிழ் பேரில் இருக்கும், எல்லாமே தமிழில் இருக்கும். அண்ட் தென் வீராசாமி ஸ்ட்ரீட் அப்படி இப்படின்னு நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ஆல்சோ, ஐ திங்க் 2 ஸ்ட்ரீட்ஸ் தமிழ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வீரமா காளியம்மன் கோயில் ஆல்சோ இருக்கு. ஸோ தட்ஸ் ஃபேமஸ் ஷாப். அண்ட் நிறைய கடைங்க எல்லாமே கொஞ்சம் வியர்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம லிட்டில் இந்தியா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லிட்டில் இந்தியா எம்ஆர்டி வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே நீங்கள் எல்லா எம்ஆர்டிலையுமே இந்தமாரி மேக்ஸிமம் மேப் இருக்கும். ஸோ என்ன மேப்னால் அந்த லோக்கலில் என்ன ஃபேமஸான இடம் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் போகணும், என்ன ஸ்ட்ரீட் இருக்குன்னு ஃபுல் மேப் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா போய் தாராளமாக பார்க்கலாம். எப்படி போகணும், ரூட், எந்த எக்ஸிட் இறங்கணும், எது பக்கத்தில், எந்த எக்ஸிட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம போகிறது எக்ஸிட் தான். ஸோ அது வழி நம்ம போயிட்டோம். வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு லிட்டில் இந்தியா அப்படின்ற மாதிரி போர்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ வெல்கம் டு லிட்டில் இந்தியா. நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே எம்ஆர்டிக்கு வெளியில் இருக்கிற வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு ரோட்டு வேலை நடந்துகிட்ருக்கு போல். ஸோ அது பிறகு நடந்துகிட்ருக்கட்டும். அண்ட் பஃபெல்லோ ஸ்ட்ரீட் சம்திங் ஏதோ. ஓகே, போகலாமா? வாங்க, கிளம்பியாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பழக்கடை. ஸோ பழக்கடை, பூக்கடை, காய்கறி கடை, அண்டு கரண்டி, வீட்டு ஜாமான் எல்லாமே, வீட்டுக்கு தேவையான பொருள், மளிகை கடை எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுனாலும் வாங்கிக்கலாம். இங்கே லிட்டில் இந்தியாவில் அதிகமாக தமிழ் பீப்புள் தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணுவாங்க. தென் பக்கத்தில் வேறு எங்கே இருக்கிறவங்க கூட லிட்டில் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே காய்கறி, நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிறது, கீரை எல்லாமே இங்கே கிடைக்கும். பூக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே கோயில் இருக்குது அதனால். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கா மால் இருக்குது. ஸோ தேக்கா மாலில் கிடைக்காத பொருளே இல்லை, அவங்க எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை தனியாக செப்பரேட்டான ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடை கேண்டீன் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அது வந்து அந்த இடத்த கொடை கேண்டீன் சொல்லுவாங்க. தென் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மெமோரியலான ஒரு இடம் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஹவுஸ் ஆஃப் டேன்டிங் நாய் அப்படின்னு எதுவும் இருந்தது. ஸோ அது ஏதோ ஃபேமஸான இடம் போல். தென் எல்லா ஃபேமஸான இடத்துலையுமே அந்தமாரி ஒரு ஏன் அது இங்கே இருக்குது, எதனால், என்ன ரீசன், அது வரலாறுகள் போட்டிருப்பாங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ்னு ஒரு கடை. அந்த கடையில் எவ்வளோ சூப்பராக நம்ம ஊர் ஸ்டாச்சுஸ்லாம் வச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், நம்ம கலைநயத்தோட. அங்கே போய் நீங்கள் கலையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்ற இடம் தான் அது. ஹோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தர் சாலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் வீராசாமி சாலை, சந்தர் சாலைன்னு 2 இருக்குன்னு. அதில் சந்தர் சாலை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து சிங்கப்பூரா தமிழ்நாடான்னு. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ஆஃப் எல்லா கடையுமே தமிழில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி உணவகம், தென் அந்த சைடு போய்ங்கன்னா செட்டிநாடு அப்படி இப்படின்னு ஃபுல்லாமே எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கே வியர்டாக இருக்கும், என்னடா இது தமிழில் இருக்குதுன்னு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கப்பூரில் தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்றதுனால இங்கே வந்து எல்லாமே தமிழில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லிலியோஸ் ரோட் அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. பட் அந்த ரோட்டில் என்ன ஒரு வீடான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு நான் சொன்னால ஏற்கனவே இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, பேர் தான் செட்டிநாடு. ஆனால் உள்ளே போனால் நம்ம ஊர் சைட்லாம் செட்டிநாடு டேஸ்ட் இருக்குமான்னு தெரில. நான் இங்கே ரொம்ப பயங்கரமாக ஷாக்கான விஷயம், ஆச்சி ஆப்பக்கடை. பார்த்தீங்களா, ஆச்சி ஆப்பக்கடைன்னு ஒரு பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க பாருங்கள். காது மூக்கு குத்தும் இடம்னு தமிழே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஹேர் கட் கட்டுறதுக்கு $8 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ, ஓகே இதான் நினைக்கிறேன், இவ்வளோ ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடை எல்லாமே இருக்கும். தென் அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா மருந்தகம் நான் பார்த்தேங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே நாட்டு மருந்து கடை. இந்த மருந்தகம், இந்த ஃபார்மசியில் நாட்டு மருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்குது. ஸோ நான் பார்த்தோன்னே உள்ளே போய் பார்த்தேன், நிறைய நாட்டு மருந்து இது, குப்பமேனி அந்தமாரி அது இதுன்னு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரீட் தான். பட் சிங்கப்பூரில் இந்தமாரி வால் பெயிண்டிங் நல்லா ஃபேமஸுங்க. தென் லிட்டில் இந்தியாவில் விட சைனா டவுனில் தான் அதிகமாக இருக்கும். பட் லிட்டில் இந்தியாவிலுமே இங்கே சில இடங்கள் நிறையா இருந்தது. இதை பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மயிலாம் அழகாக. ஆனால் நம்மளும் இவ்வளோ சந்திருந்தால் அதை மூத்தாக்கி நாரடிச்சிருப்பாங்க. பட் இங்கே பாருங்கள், இந்தமாரி மயிலெலாம் வச்சு அழகாக ஒரு மாதிரி இந்த இடமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த கார்ஸ்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் கார் நின்றுட்டு இருக்கும். பட் சம்டைம்ஸ் கார் நிற்காது. அப்போ ஃபோட்டோலாம் எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற ஜிஆர்டி, ஜோஸ் ஆலுகாஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஜிஆர்டி ஜுவல்ஸ் தமிழில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கடை இருக்குது பாருங்கள், பூக்கடை. அகிலாண்டேஸ்வரி ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா எப்படின்னு.
இதுதான் அந்த வீரமாகாளியம்மன் டெம்பிள். சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் ஃபேமஸான டெம்பிள் லிட்டில் இண்டியாவில். லிட்டில் இண்டியானாலே இந்த வீரமாகாளியம்மன் கோயில் போகாதவங்க யாருமே கிடையாது. பாருங்கள், இது வந்து சிங்கப்பூரில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ரெண்டே விதம் தான். ஒன்று குடிக்க போவாங்க, இன்னொன்று கோயிலுக்கு போவாங்க. அது நாங்கள் ரெண்டாவது விதம் கோயிலுக்கு போவோம். ஸோ அது மாதிரி தான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துடுவோம் கிளம்பி. சூப்பராக இருக்கும். இது ஒரு டவுனு, ரோடு பக்கத்துலேயே ஒரு டெம்பிள். உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பிள் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு தனியாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கோயிலை பற்றி டீட்டெயிலாக. ஸோ அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நான் சொன்ன மாரி எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடத்து ஃபேமஸான இடத்துக்கு எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க. ஸோ அதேமாரி தான். அண்ட் நம்ம ஊரில் ஓடிட்டுருக்க மாதிரிலாம் கண்ணாப்பண்ணு ரோட்டில் ஓட முடியாதுங்க. ரூல்ஸ் தான் சிங்கப்பூரில். ஸோ நீங்கள் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். உங்களுக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்து போக முடியும். பார்த்தீங்களா, எனக்கு சிங்கப்பூரில் லிட்டில் இண்டியாவில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா ஒரு கடை, எல்லா பெயிண்ட் எல்லாமே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் தமிழ் தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த இன்னொரு சொன்ன அந்த ஸ்ட்ரீட், வீராசாமி ஸ்ட்ரீட். பார்த்தீங்களா, வீராசாமி ரோடுன்னு போட்டு நம்ம ஊர் தமிழ்காரங்க பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்கும். பட் அந்த வரலாறு என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிட்டில் இண்டியாவில் எங்கே பார்த்தாலும் இந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தாங்க. இந்த தெரு ஃபுல்லாக வழிஞ்சு இருக்கும். எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், சிஎம்லாம் இருக்கார், 26 சிஎம். இங்கே வந்து எல்லா கடையுமே இருக்கும். ஃப்ரூட்ஸ் கடை, நட்ஸ் கடை. தென் இந்த ஊருக்கு போகிறவங்க அதிகமாக வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கடை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் லிட்டில் இருந்து வந்தப்போ ரொம்ப வீடான ஒரு விஷயம், என்னடா இது வந்து சிங்கப்பூரா இல்லை தமிழ்நாடு அப்படின்னு பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஊர் இப்போ பாண்டி பஜார், சண்டே மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கம்மா வாங்க வாங்க ஆஃபருங்க வாங்கன்னு கூவி விற்பாங்கள்ல. அதேமாரி நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது பயங்கரமாக கூவி விற்றுட்டு இருந்தாங்க. அதுவும் தமிழில் வாங்க நம்ம ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்கோம், 3 பொருள் எடுத்து 5 ரூபா இருக்குங்க, 2 பொருள் எடுத்து 5 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமாக ஷாக் பண்ணேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து வாடகை சைக்கிள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சம்திங் ஆப் அந்தமாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணி சைக்கிள் எடுத்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ யாரையும் ஏமாற்றலாம் மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, பஸ் ஒருத்தன் எதில் மேலே ஓட்டிகிட்ருக்கான்னு வந்து நான் இருக்கும். அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, பாருங்கள் எவ்வளோ கூவி விற்கிறாங்க அப்படின்னு. அதாங்க, இங்கே வந்து அந்த சிங்கப்பூர் அப்ராட் ஃபீலே வராது. சீரியஸாக நீங்கள் லிட்டில் வந்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, தென் அப்ராடில் இருக்கீங்கன்ற ஃபீலே வராது. உங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற அதே ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபீல்லாம் பயங்கரமாக வேணும்னா உங்களுக்கு இந்த இடம் ஒர்த்து இருக்குது. பட் நம்ம ஊரில் இருக்கிற ஃபீல் மாரியே வேணும்னா பயங்கரமான ஒர்த்தான ஒரு பிளேஸு இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே, எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது, ஜூஸும் இருக்குது. அந்த இளநீ கூட பார்த்தீங்கன்னா $2.5. பட் அவ்வளோ தண்ணி இருக்குது, உங்களால் குடிக்க முடியாது, அவ்வளோ இருக்குது. டூ மச் சன்னுங்க, பயங்கரமான வெயில். ஸ்டார்டிங்கில் வீடியோவில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருன்னு கருத்து குட்டி மாரி ஆகிட்டேன். அவ்வளோ வெயில், பயங்கரமான வெயில். என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சாப்பாடு தராங்க. ஸோ அதுதான் இந்த இடம், ஃப்ரீ மீல்ஸு. ஸோ இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் டொனேஷன் வந்து 50 சென்ட்டு ஒரு $1 சும்மா டொனேஷன் போட்டு கூட நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டு எடுத்துக்கலாம். டொனேஷன் போடாமல் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம், பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, மதுரை வீரன் விங்ஸ் சாராய கடைக்கு எப்படிலாம் பேர் வச்சுருக்காங்கன்னு. இது பயங்கரமான மேட்ரு. நண்டு ரசம், காடை மசாலா, மட்டன் குஸ்கா அப்படின்னு போட்டு தமிழில் பயங்கரமான நம்பூர் மதுரைக்கார ஹோட்டலில் போட்டிருக்க மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் பல நகைக்கடை இருந்தாலும் இந்த நகைக்கடை பயங்கரமான ஃபேமஸான நகைக்கடைன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல. இது ராஜனா நகை கடையாம். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நகைக்கடையில் பயங்கரமான கும்பலாக இருந்தது. இப்போ அதிகமாக கும்பல் இல்லை. அண்ட் இந்த லிட்டில் இண்டியாவில் எப்போயுமே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கும்பல் ஹெவியாக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், ஜவுளி கடை, முத்தையா உணவகம், அப்படி இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் நீங்கள் பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும். காய்ஸ், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சிங்கப்பூர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சுற்றி பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் மறக்காமல் விஷ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் விஷ் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் உட்காந்து வீட்டில் இருந்தே பார்க்கலாம். சிங்கப்பூர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்க்கலாம். ஸோ பாய்.